கண்ணுக்குள்ளே காதலா கண்டது. 90 காலகட்டத்தில் பெண்களோட கனவு கண்ணன் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டால் பிரசாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. படத்தோட பேர் அந்தணன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன், கார்த்திக், பிரியா ஆனந்த், சமுத்திரக்கனி, ஊர்வசி, யோகி பாபு மற்றும் கேஎஸ் ரவிக்குமார், வனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பட்டலமே நடிச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பிக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய தந்தை தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அந்த தூதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ரீமேக் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை அவருடைய மகனுக்காண்டி அவரே செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பாண்டிச்சேரியில் அவர் ஒரு பியானோ கலைஞராக இருக்கார். அவருக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு வந்து ஒரு விபத்தில் வந்து ஜூலி அப்படிங்கக்கூடிய பிரியா ஆனந்தை அவங்க சந்திக்கும்போது அவங்களுடைய ஹோட்டல்லையே பியானோ வாசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்குறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் படத்தை போய் பார்த்துட்டு சமுத்திரக்கனி யாருங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கேஎஸ் ரவிக்குமார், ஊர்வசி, யோகி பாபு நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். யோகி பாபுவும் ஊர்வசியும் அவங்களுக்கான காமெடி ஸ்லாட்டை வந்து நல்லா ஃபுல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இதில் கார்த்திக் சார் நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். கார்த்திக்கோட மனைவியாக தான் சிவன் நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் வந்து பிரசாந்தோட பியானோ இசையில் வந்து மயங்கி அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு. அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரனோட பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவுக்கு நீங்கள் தான் வந்து பியானோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அந்த அழைப்பை ஏற்று நம்ம பிரசாந்த் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வராரு, அந்த முடிச்சு எப்படி அவுக்குறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையாக இருக்குது. இந்த சாக்லேட் பாயை 90s கிட்ஸில் உள்ள கேர்ள்ஸ் வந்து விரும்புவாங்க. 2K கிட்ஸும் விரும்புவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அன்புக்கு சொந்தமான VKS FM. நான் உங்கள் கோயில். இது உங்கள் VKS FM. கேட்க துடிக்குது மனசு.